சேனல் ஃபைனன்ஸங்களுக்கு வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அப்படின்ற சட்டமன்ற தொகுதியை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த தொகுதியிலான வெற்றி வாய்ப்பு 2026 எப்படி இருக்கு, களம் என்ன சொல்லுது அப்படின்றதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கபிலர் மலை அப்படின்ற பெயர் தான் பரமத்தி வேலூர் அப்படின்னு பெயர் மாற்றமாகுது. இந்த சட்டமன்ற தொகுதி 95 இந்த பரமத்தி வேலூர் 2011 பார்த்தீங்க அப்படின்னா தனியரசு, அதாவது கொங்கு இளைஞர் பேரவை அந்த கட்சியினுடைய தலைவர் தான் அதிமுக கூட்டணியோடு 2011 வெற்றி பெற்றாரு. கிட்டத்தட்ட 31,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாரு. 2016 பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை சேர்ந்த மூர்த்தி அவர்கள் வெற்றி பெறுகிறார். பிறகு 2021 இப்போ கரண்ட் எம்எல்ஏவா யார் இருக்காங்க வெற்றி பெற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேகர் அப்படின்னு அதிமுகவை சேர்ந்த நபர் தான் இருக்கிறாரு. ஸோ இந்த முறை 2021 இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏ சேகர் அவர்கள் 2026 தொடர்வாரா அப்படின்ற கேள்விதான் எல்லாத்தையும் இருக்கும். அதிகபட்ச வாய்ப்பு அதிமுகவிற்கு இந்த முறை 2026 நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தொகுதியில் இருக்குது. வெற்றி வாய்ப்பு இப்போது வரை இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த தருவாயில் வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு தான் சாதகமாக இருக்கு. அதை வைத்து தான் 2026 இவங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு நான் சொல்றேன். இந்த சேகர் அப்படின்றவர் அதிமுகவில் 2021 போட்டி போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 8,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். அதாவது திமுக எம்எல்ஏ கரண்ட் எம்எல்ஏ இருக்கக்கூடிய மூர்த்தியை வீழ்த்துகிறார் 2021 8,000 ஓட்டு லீடிங்ல. இந்த பரமத்தி வேலூர் அப்படின்ற அந்த தொகுதியை பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமாக இருக்காங்க. 40% மேல அவங்க தான் இருக்காங்க. அதற்கு பிறகு பட்டியலின மக்கள் 20% பேர் இருக்காங்க. வன்னியர்களும் அங்கே ஓரளவுக்கு கணிசமாக இருக்காங்க. அதை தாண்டி முஸ்லீம், அதை தாண்டி கிறிஸ்தவர்கள், இப்படித்தான் அங்கே ஓட்டு சதவீதம் இருக்கிறது. பிறகு செட்டியார் அந்த வணிகர்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் அங்கே ஓரளவுக்கு பரவலாக இருக்காங்க. அந்த பரமத்தி வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விவசாயம், வணிகம், நெய்தல், அதாவது மீன் பிடித்தல், அந்த மாதிரியான ஒரு தொழில்கள், கல்வி, இதெல்லாம் முக்கிய பங்காக பார்க்கப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை, மேஜர் ப்ராப்ளம்ஸ் 2 இருக்குது. ஒன்று, இந்த வெள்ளம் போன்ற இந்த மழைக்காலங்களில் விவசாயம் பாதிக்கப்படுறது, குறிப்பாக விவசாயம் பண்ணக்கூடிய பொருட்கள்லாம் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்படுறது ஒன்று. இரண்டாவது, வேலை வாய்ப்பு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த பரமத்தி வேலூரில் இருக்குது. கிட்டத்தட்ட 254 பூத்தை கொண்ட அந்த பரமத்தி வேலூர் தொகுதி 2,50,000 ஓட்டுகள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா 1,70,000. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஓட்டுகள்னு பார்த்தீங்கன்னா 2,50,000 பேர் அந்த தொகுதியில மக்கள் இருக்காங்க, ஓட்டு போட தகுதியானவர்கள். அந்த தொகுதிகளை யாரு ரொம்ப மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களும் பெண்களும் தான் அங்கே இருக்காங்க அதிகமா. 55% பேர் அங்க இளைஞர்களும் பெண்களும் இருக்காங்க. ஸோ 2026 யாரெல்லாம் போட்டி போட போறீங்களோ அவங்கெல்லாம் குறிப்பா இளைஞர்களையும் பெண்களையும் கவரக்கூடிய வகையில் நீங்க உங்களுடைய பிரச்சாரங்கள் இருந்தால் மட்டும்தான் அங்கே வெற்றி வாய்ப்பு. நான் ஏன் முதல்ல அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்ல காரணம் என்னன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2021 சேகர் அவர்கள், அதிமுக சேர்ந்த சேகர் அவர்கள் 8,000 ஓட்டு ஜெயிச்சாரு, அதனால மீண்டும் ஜெயிப்பாரு அப்படின்ற அர்த்தத்தில் நான் சொல்ல வரல. இப்போ ரீசெண்டா போன வருடம் 2024 நடந்த நாடாளுமன்ற தொகுதிகள், நாமக்கலுக்கான அந்த எம்பி தொகுதியில திமுக வெற்றி பெற்றாலும் இந்த பரமத்தி வேலூர் தொகுதியை நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 95 கொண்ட அந்த கான்ஸ்டிடியூஷன் நம்பர் சட்டமன்ற தொகுதி எண் பரமத்தி வேலூரானது மற்ற தொகுதிகளை காட்டிலும் அதிக ஓட்டுகளை அதிமுகவுக்கு வாங்கி கொடுத்திருக்கு. அதிமுக வேட்பாளர் எம்பி தொகுதிக்கு போட்டியிட்டவருக்கு கிட்டத்தட்ட 7,000 ஓட்டு லீடிங்ல வந்திருக்காரு இந்த பரமத்தி வேலூர் தொகுதியில எம்பி எலெக்ஷன்ல. அப்ப பாருங்க, 6 சட்டமன்ற தொகுதியில் சேர்ந்ததான் ஒரு எம்பி தொகுதி. அதுல இந்த பரமத்தி வேலூர் தொகுதியில மட்டும் அதிமுக முன்னிலை வகிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 7,000 ஓட்டுகள் திமுக வேட்பாளரை காட்டிலும் அதிமுக வேட்பாளர் 7,000 ஓட்டு வாங்கி கொடுத்திருக்காங்க அந்த தொகுதியில அந்த மக்கள் அதிமுக. அப்போ அதை வச்சுதான் சொல்றேன், இப்ப 2026 இப்படி எம்பி எலெக்ஷனுக்கு 7,000 ஓட்டு லீடிங் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா 2026 சேகர் அவர்கள் அதிமுகவில் மீண்டும் அவர்தான் களம் காண அதிகபட்சம் அந்த கட்சியில வாய்ப்பு இருக்கு. அவர் மூர்த்தி அவர்கள் எம்எல்ஏவா இருக்கும்போது செயல்பட்டதை காட்டிலும் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்கக்கூடிய பிரதான கோரிக்கைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றிலை சாகுபடி அதிகமா இருக்குது, வாழை அதிகம், விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றிலை, வாழை, இதெல்லாம் கொஞ்சம் கரும்பு, இதெல்லாம் இங்க அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா மோகனூர்ல கூட்டுறவு அந்த ஒரு சர்க்கரை ஆலை இருக்குது, இயங்கிக்கிட்டு இருக்கு. அதை தாண்டி இவங்க அந்த மக்கள் திரும்ப திரும்ப கேட்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வெற்றிலை ஆராய்ச்சி மையம் தேவை. ஏன்னா வெற்றிலை சாகுபடி செய்யும் போது நிறைய அந்த பூச்சிகள்னால பாதிப்படைகிறாங்கன்றத அந்த தொகுதி மக்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ இந்த இவர் எம்எல்ஏவாக இருக்கார் பாத்தீங்களா சேகர், அதை அவர் பெறுவதற்கு ரொம்ப முயற்சி மும்முரம் காட்டி வந்தார். ஸோ அதன் அடிப்படையில் இவர் ரொம்ப அங்க தொகுதியில் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் சேகர் அவர்கள் தேர்தல் நெருங்கும் சமயத்தில். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது குறிப்பாக இந்த கொங்கு வேளாளர் கவுண்டர் அந்த சமுதாயத்தினர் அங்க அதிக அளவில் இருக்காங்க. அவங்களுடைய செல்வாக்கு, அவங்களுடைய சப்போர்ட் அப்படின்றது சேகர் அவர்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. இப்ப கேட்பீங்க, அப்ப திமுகவால அந்த தொகுதியில வெல்லவே முடியாதா? ஏன்னா எம்பி தொகுதியிலேயே வெல்ல முடியல, லீடிங் வர முடியல,
இப்ப சட்டமன்ற தொகுதிகளையும் திமுக வெல்ல முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா முடியும். அதை கடைசியா சொல்றேன். திமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் கடைசி ஒரு சான்ஸ் இருக்கு, நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அதிமுகவுக்கு ஏன் சாதகமா இருக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். எம்பி எலெக்ஷன்ல அதிமுக லீடிங் எடுத்துன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதிமுகவை தாண்டி பிஜேபி இருக்கு பாருங்க, அங்க 14,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. எம்பி எலெக்ஷன்ல நின்னவர் இந்த பரமத்திவேலூர் தொகுதியில 14,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்போ அதிமுக பாஜக இப்ப கூட்டணி 7,000 ஓட்டு லீடிங் திமுக காட்டி 14,000 ஓட்டு பாஜகவுக்கு விழுந்திருக்கு. பாஜகவுக்கு இருந்த 14,000 ஓட்டு இவங்களுக்கு லீடிங் வந்த ஒரு 7,000 ஓட்டு சேர்த்தீங்கன்னா 22,000 ஓட்டுகள் லீடிங்ல வருது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பரமத்திவேலூரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு நெருங்கி ஒரு 20,000 வாக்குகள் பாத்தீங்கன்னா லீடிங்ல வரக்கூடிய கெப்பாசிட்டி இன்றைக்கு சூழ்நிலைக்கு இருக்குது. ஏன்னா திமுக பெரிய அளவுல அங்க வேலைகள் செய்யல, இன்னும் ஆரம்பிக்கல இந்த பரமத்திவேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும். சோ அங்க அவங்க அந்த தொகுதியானது முக்கியமான பங்கு எப்படி பார்க்கப்படுதுன்னா, காவிரி தண்ணி கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டருக்கு ஓடுது. அந்த பரமத்திவேலூரை பாதியாக பிரிச்சிங்க அப்படின்னா ஒரு பகுதி இந்த காவிரி தண்ணியை வச்சு விவசாயம் நடக்குது, இன்னொரு பகுதி வானம் பார்த்த பூமி தான். இப்ப பாதிக்கு பாதி விவசாயம் இப்படி நடக்குது அப்படின்னா இதுல இந்த முடிஞ்ச அளவுக்கு பயன்கள் வராம இருக்கு பாத்தீங்களா பாதி பகுதி, அதை முடிஞ்ச வரைக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணியே ஆகணும். சோ இப்படிப்பட்ட அந்த காவிரி தண்ணி போகக்கூடிய அந்த உபரி நீரை திருமணி அந்த முத்தாறுன்னு சொல்லுவாங்க, அங்க அந்த அணைக்கு வந்து திருப்பி விடணும் இந்த உபரி நீரெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் ரொம்ப நாளாகவே ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சோ திருமணி முத்தாற்றில் இந்த தண்ணியை திருப்பி விட்டாங்கன்னா அந்த மக்களுக்கு இப்ப ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குது. எப்படி இந்த வானம் பார்த்த பூமியாக இருக்குன்னு ஒரு பக்கம் சொன்னேன் பாத்தீங்களா, இதை முடிஞ்ச வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு பக்கம் காவிரி தண்ணி போகுது, அவங்க விவசாயம் பண்ணி அந்த விளைபொருட்கள் பாதிக்கப்படாமல் இருக்க இந்த 2027 களம் காணக்கூடியவர்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த ரெண்டு விஷயத்தையுமே. அடுத்த கேட்கறது கால்நடை மருத்துவமனை கேட்கிறாங்க விலங்குகளுக்கு, அரசு மருத்துவமனை தர முயற்சி சொல்லி கேட்டிருக்காங்க. மூணாவது தீயணைப்பு நிலையம் வேணும் எங்களுக்கு அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. இது எல்லாம் அந்த தொகுதி மக்கள் கேட்டது. நாங்க சொன்னது 254 பூத்து 2 லட்சம் பேர் ஓட்டு போட தகுதியானவர்கள். ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 1,70,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நான் அதை சொல்லிட்டு அதிமுக லீடிங் வந்தது அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு பாஜக 14,000 ஓட்டு வாங்கி வச்சிருக்கு. இப்ப ரெண்டு கட்சியும் கூட்டணி அப்படின்னா அதிமுக ஷோர் அண்ட் ஷாட்டா அடிக்கலாம் 2026. அப்ப சேகருக்குத்தான் மீண்டும் வாய்ப்பு அப்படின்ற சூழ்நிலை தான் இப்ப நிலவிக்கிட்டு இருக்கு பரமத்திவேலூரை பொறுத்த வரைக்கும். இதை தாண்டி ஒரு நெகட்டிவ் வருது அதிமுகவுக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சி உள்ளே வரும்போது எல்லாரும் ஒரு கால்குலேஷன் பண்ணுவாங்க, டிவிக்கு இவ்வளவு பர்சன்டேஜ். நம்ம ஒரு அடிப்படையில் போடும்போது சராசரியாக ஒரு 7ல இருந்து 10 வரைக்கும், அதாவது 7, 8, 9, 10 இந்த சதவீதங்களுக்கு அடிப்படையில் ஓட்டுகளை டிவிக்கு வாங்கினால் கூட இந்த அதிமுகவின் ஓட்டுகள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ நம்ம 20,000 சொன்னது லீடிங் குறையுது. இப்போ அங்க மூர்த்தி போன்ற எக்ஸ்-எம்எல்ஏக்கள் எந்த அளவுக்கு வேலை பார்த்திருக்காங்கன்னு தெரியாது, இதுக்கப்புறம் எப்படி வேலை பார்க்க போறாங்கன்னு தெரியாது. ஸோ திமுக இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் அரசியலை பின்னோக்கி போங்க. 2011 தனியரசு கொங்கு இளைஞர் பேரவை அவரை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் நிப்பாட்டி கிட்டத்தட்ட 31,000 வாக்குகள் பெற செய்து வெற்றி அடை செய்தார். மிகப்பெரிய லீடிங் வாங்கினார் தனியரசு அவர்கள். அவருக்கு சமுதாயத்தின் பின்புலம் ஒரு பக்கம் இருக்கு. 2011 இருந்து 2016 வரைக்கும் அந்த தொகுதியில எம்எல்ஏ இருந்திருக்காரு. அவரால் பாதிக்கு பாதி மக்கள் பயனடைஞ்சிருப்பாங்க. சோ அந்த பாதிக்கு பாதி பயனடைஞ்சவங்க இந்த சமுதாயத்தின் பின்புலம் கொண்டவங்க. இது ரெண்டையும் சேர்த்து திமுகன்ற கட்சி ஓட்டு சேர்த்து சமுதாயம் பிளஸ் திமுக கட்சின்றத ஒன்னு சேர்த்து டிவிக்கே வரனால அதிமுக ஓட்டு கொஞ்சம் சிதலம் அடைந்தாலும் திமுக ஓட்டு கொஞ்சம் போனாலும் தனியரசுன்ற நபருக்காக ஒரு வாக்கு வங்கி அங்கே இருக்குது சமுதாயத்தை பின்புலமாக கொண்டதால். சோ தனியரசை மீண்டும் களம் இறக்கினால் திமுக வெற்றி பெறலாமா? ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தனியரசு அவர்கள் 2026 திமுகவின் தலைமையை ஏற்றுக்கொண்டு அங்கே களம் கண்டால் எப்படி 2011 30,000 ஓட்டு லீடிங்ல ஜெயிச்சாரோ 2026 30,000 ஓட்டு லீடிங் சொல்ல முடியாது. ஆனால் குறைவான லீடிங்ல அவர் வெற்றி பெறுவதற்கு அங்கே வாய்ப்பு இருக்கிறது. திமுக இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு ஒரே ஒரு சூழ்நிலை அப்படின்னா இப்ப தனியரசு அங்கே களமிறக்கி ஆகணும். திமுகவில் வேலையான பிரச்சனை கிடையாது. நம்ம அந்த தொகுதியில் விசாரித்த வரைக்கும் திமுகவில் அந்த அளவுக்கு உழைக்கக்கூடிய நபர் இப்போது வரைக்கும் ஆரம்பிக்கல, உழைப்பை யாருமே கொடுக்கல. ஆனா தனியரசு அவர்களுக்கு பரமத்திவேலூர் தொகுதி ஒரு சிறப்பானதாக இருக்கும். இதை திமுக பயன்படுத்திக் கொள்ளுமா? பயன்படுத்தி கொண்டால் அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பை பெறலாம். கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை ஏன்னா திமுகவுக்கு அந்த கொங்கு மண்டலமே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு சூழ்நிலையில இருக்கு. சோ அந்த தனியரசர்களை வைத்து திமுக வெல்லுமா? இரண்டாவது பாசிட்டிவாவே போய்கிட்டு இருக்கு யாருக்கு? அதிமுக சேகர் அவர்களுக்கு. அவர் தாவேகாவின் ஓட்டுகள் மட்டும் அவர் கட்சியிலிருந்து பிரிந்து விடாமல் பார்த்துக்கிட்டா அவருக்கு பாசிட்டிவ் சைடு தான். விஜயின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்? பரமத்திவேலூரை பொறுத்த வரைக்கும் ஒரு கணிசமான வாக்குகளை பெறலாமே தவிர வெற்றி வாய்ப்பு அப்படின்றது தாவேகாவுக்கு கிடையாது. நாம் தமிழர் கட்சி கடந்த அந்த எம்பி தேர்தலில் 14,000 வாக்குகள் வாங்கினாங்க.
அவங்க இந்த முறை ஒரு 8,000 10,000 7,000 அந்த மாதிரி ஒரு வாக்குகள் தான். 7,000 10,000 வாக்குகள், அதுக்குள்ள தான் அவங்களுடைய வாக்கானது நாம் தமிழர் கட்சிக்கு வரப்போகிறது பரமத்தி வேலூரை பொறுத்த வரைக்கும். இதுதான் இப்போதைய இன்றைக்கான கால நிலவரம். அதனால தான் 2026 நான் சொல்றேன், இன்னும் போக போக மாற்றங்கள் வரலாம். ஆனால் இன்றைய சூழ்நிலைக்கு அதிமுக சேகர் அவர்களுக்கு முதன்மையான ஒரு இடம் இருக்கிறது வெற்றி பெற. திமுகவிற்கு தனியரசு நபர் மட்டும்தான் இன்றைக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறார் பரமத்தி வேலூரை பொறுத்த வரைக்கும். ரெண்டு சான்ஸ் இருக்கு தனியரசை வச்சு. ஒன்று, அவர் இதற்கு முன்னாடி எங்க எம்எல்ஏவா இருந்திருக்கார் 2011 இருந்து 2016 வரைக்கும். இரண்டாவது, அவர் சமுதாய மக்கள் அங்கு மெஜாரிட்டி ஆயிருக்காங்க. அதை தாண்டி இவர் பட்டியலின மக்களிடம் ரொம்ப அதாவது சாதிய பின்புலத்தை பெருசா கட்டாம இயல்பாக பழகி இருக்கார். அந்த 2011 இருந்து 2016 வரைக்கும் பட்டியலின மக்களிடம் ரொம்ப க்ளோஸா உங்களுக்கு வேணுன்றதை பண்ணி கொடுத்திருக்காரு. சோ பட்டியலின மக்கள் வாக்கு, தன்னுடைய சமுதாய வாக்கு, பிளஸ் அவர் அந்த திமுக அப்படின்ற ஒரு கட்சியினுடைய பெரிய ஓட் பேங்க் இருக்கும் ஒவ்வொரு தொகுதியிலையும், அந்த ஓட்டு இதை சேர்த்தால் தனியரசு அவர்களை கொண்ட திமுக வெற்றி பெறலாம். இந்த 2 கட்சிகளுக்கு தான் வாய்ப்பு மெஜாரிட்டி. சோ பாஜக அப்படின்றது 2024 எம்பி எலெக்ஷன்ல 14,000 ஓட்டுகள் வாங்கியிருந்தாலும் அண்ணாமலை இருந்தார். அண்ணாமலை தலைமையை ஏற்று அதை ஓட்டு போட்டாங்க. இப்ப 2026 அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுவாரா இல்ல பண்ணாம போவாரா? அண்ணாமலைக்கு பிடித்தவர்கள் வேற கட்சி ஓட்டு போட போயிருவாங்களா? ஏன்னா பாஜகவுக்கு அண்ணாமலை தலைவர் இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணத்துல இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது சற்று அதிமுகவிற்கு அந்த இடத்தில் இடர்பாடுகள் வரக்கூடும். சோ இந்த முறை திமுக அதிமுக சமமாகத்தான் இருக்கும். தனியரசு திமுக, வெறும் திமுக என்றால் சேகர் அவர்கள் வெற்றி பெற அதிகபட்ச வாய்ப்பு. தனியரசை கையில் எடுத்தால் திமுக சமமாக போட்டி நடக்கும். திமுக விசஸ் அதிமுக. அதில் தனியரசு அவர்கள் அந்த முன்னாடி செய்த அவருடைய நலத்திட்டங்கள், சமுதாய வாக்குகளை வைத்து கொஞ்சம் முன்னேறி வெற்றி பெற வாய்ப்புகள் இப்போதைய கால சூழ்நிலை இருக்கிறது. அவர் தொகுதியில் இறங்கி வேலை பார்த்தால் ஷோர் அண்ட் ஷார்ட்டா திமுக அங்கே அடிக்கலாம். அது சேகர் எந்த அளவுக்கு அங்க தொகுதி வேலை பார்க்கிறார், அதிமுக எந்த அளவுக்கு வேலை பார்க்குறதுன்றதை பொறுத்து தான். ஸோ மேக்ஸிமம் கரண்ட் எம்எல்ஏக்கு கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா ஒரு ஆளும் கட்சி இருக்குன்னா கொஞ்சம் எப்போதுமே எதிர்ப்பாளைகள் விழத்தான் செய்யும். ஸோ அங்க அவருக்கு கரண்ட் எம்எல்ஏனா ஓரளவுக்கு எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். அதை யூஸ் பண்ணிக்கிறோமா தனியரசை தலைமையை ஏற்றுக்கொண்ட திமுக. அதன் அடிப்படையில் தான் பரமத்தியில் ஒரு தொகுதி எப்படி நிலவரம் இருக்கும் 2026 நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக பேசியிருக்கேன். குறிப்பா பரமத்தி வேலூர் அப்படின்ற இந்த தொகுதி விவசாயம், வணிகம், கல்வி இதை முக்கியமாக வைத்துள்ளது. இதை வச்சுதான் பேஸ் பண்ணி அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் காய் நகர்த்தல்களை செய்வார்கள். பிரச்சாரங்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள் இதில் ரொம்ப மும்முரமாக இருப்பார்கள். இந்த வெற்றி வாய்ப்பு தோல்வி அப்படின்றதெல்லாம் இன்றைக்கு கால சூழ்நிலை வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன். இது 2026 வர வாய்ப்புகள் மேலும் கீழும் இறங்கக்கூடும். பார்க்கலாம். அடுத்து பரமத்தி வேலூர்ல அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட்டோட நான் இறங்கிறேன். நன்றி.